தேனீ மற்றும் பட்டாம்பூச்சி. ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு உழைப்பாளியான தேனீ மலர்களில் இருந்து தேன் சாறு சேகரித்துக் கொண்டிருந்தது. அருகில் ஒரு பட்டாம்பூச்சி தனது வண்ணமயமான சிறகுகளை பார்த்துக் கொண்டு ரோஜா மலரில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. பட்டாம்பூச்சி தேனீயை பார்த்து கேலி செய்து, "நீ தினமும் ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய்? என்னைப் பார், என் அழகைக் கண்டு ரசித்துக் கொண்டே சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறேன்" என்றது. தேனீ சிரித்தபடி பதிலளித்தது, "நான் உழைப்பதற்கு ஒரு நோக்கமுண்டு. நான் சேகரிக்கும் ஒவ்வொரு தேன் துளியும் பலருக்கு உபயோகமாக இருக்கும் இனிய தேனாக மாறும்" என்றது. சில நாட்களுக்குப் பிறகு தோட்டத்தில் கனமழை பெய்தது. பட்டாம்பூச்சி தனது மெல்லிய சிறகுகளால் பறக்க முடியாமல் பாதுகாப்பான இடம் தேடி அலைந்தது. ஆனால் தேனீ தனது தேன்கூட்டில் பாதுகாப்பாக இருந்து அங்கே சேமித்த தேனை உண்டு மழைக்காலத்தை கடத்திக் கொண்டிருந்தது. மழை நின்றபின் பட்டாம்பூச்சி எதிர்காலத்திற்காக உழைப்பதும் தற்போதைய மகிழ்ச்சியில் மட்டும் மூழ்காமல் இருப்பதும் முக்கியம் என்பதை உணர்ந்தது. கதையின் நற்பொருள்: எதிர்காலத்திற்காக உழைப்பதும் முன் தயாராக இருப்பதும் வெறும் அழகையும் பொழுதுபோக்கையும் விட அதிக மதிப்புடையது.